ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட பார்ட் 2 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த வீடியோவையே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே பிரீத்தி பொன்னியும் சக்தியும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு வயிறு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் இந்த பொண்ணு இந்த வீட்டில் கடைசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மையாக மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாரையுமே கோவிலுக்கு அனுப்பினது மட்டும் இல்லாமல் பொன்னியும் அவங்களும் மட்டும் தனியாக போகிற மாதிரி பண்ணிட்டு அவங்க கிட்ட ஏற்கனவே பொன்னி கட்டிட்டு வந்ததுனால ரொம்பவே பிரச்சனையான அந்த சாம்பிள் சரி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட அவங்க நம்புற மாதிரி ஒரு சூப்பரான பொய்யையும் சொல்லிடுறாங்க. அதனால பிரீத்தியை நம்பின பொன்னியோ அந்த சாரியை மறுபடியுமே கட்டிட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் பிரீத்தி அந்த கிளைண்ட்டுக்குமே கால் பண்ணி அந்த கிளைண்ட்டை கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. அதனால அந்த கிளைண்ட்டுமே கோவிலுக்கு வந்துட்டு இருக்க இந்த பக்கம் பொன்னியோ ரெடி ஆயிட்டோம், சரி நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பிரீத்தியும் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட மறுபடியுமே நல்ல விதமா நடிச்சு அவங்கள அந்த சிவன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத சக்தியும் ஆபீஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா சிவன் கோவிலுக்கு வந்துடவே அங்க தன்னோட ஃபேமிலி மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு பொன்னி இல்லாததுனால அவங்க கிட்ட பொன்னி எங்கன்னு சொல்லி கேட்க உடனே சந்திரசேகரும் பொன்னி கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அவ பிரீத்தியை கூட்டிட்டு வர போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் பொன்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் பிரீத்தியும் பொன்னி கூட இப்ப நம்ம சேர்ந்து போனோம்னா இந்த சாரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நம்மளோட பேரும் அடிபடும் சொல்லிட்டு கோவிலுக்கு வர பாதி வழியிலேயே அவங்களுக்கு யாரோ போன் பண்ற மாதிரி நடிச்சது மட்டும் இல்லாம ஒரு கிளைண்ட் பக்கத்துல இருக்கதா சொல்றாங்க. அவங்கள நான் பார்த்துட்டு கோவிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பொன்னியும் அவங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் பிரீத்தியோ இல்ல உங்களுக்கு பாட்டு பாட வேண்டியது இருக்கு, அதனால நீங்க லேட்டாலாம் போக கூடாது, நீங்க போயிட்டு பாட்டு பாடுற வேலையை பாருங்க, அது மட்டும் இல்லாம பூஜையிலையும் கலந்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், அது மட்டும் இல்லாம இங்க இருந்து எனக்கு கோவிலுக்கு வர ரோட் நல்லாவே தெரியும், அதனால நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு பொன்னியை வற்புறுத்தி அங்கிருந்து அனுப்பி விடுறவே உடனே பொன்னியுமே பிரீத்தியோட நாடகத்தை மறுபடியுமே நம்பி ஏமாந்து போய் கோயிலுக்கு போய் சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்பவே ஃபேமிலி பார்க்கறதுக்காக போகலான்னு சொல்லி போகும்போது அப்போ அங்க பொன்னியை பாடுறதுக்காக கூப்பிட்ட கும்பல் பொன்னியை பார்த்துடவே உடனே பொண்ணு கிட்ட வந்து அவங்க வாங்க பொன்னி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வாங்க சீக்கிரமா போய் பாட்டு பாடணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக பார்க்க உடனே பொன்னியும் இல்ல நான் என்னோட ஃபேமிலி கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இப்பவே போயாகணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. உடனே பொன்னி சக்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு உடனடியே சக்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பாட்டு பாடுற இடத்துல தான் இருப்பேன், நான் இப்பதான் வந்தேன், அவங்க என்ன விடல, அதனாலதான் நான் பாட்டு பாடுற இடத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்க போயிடவே அப்போ இதை கேட்ட சக்தியுமே பரவாயில்ல பொன்னி இப்பவே பாட ஆரம்பிச்சிட்டா போலேன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்களோட ஃபேமிலி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு பொன்னி பாடுற இடத்துக்கு அவங்களுமே போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டான நேரம் பார்த்து வந்த பிரீத்தியோ கிளைண்ட் அங்க இருக்கிறத பார்த்துட்டு கிளைண்ட் கூட சேர்ந்து சக்தியை பாக்குறாங்க. அப்போ கிளைண்ட் அங்க பார்த்த சக்தியுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட அவங்க இல்ல கிளைண்ட்டுக்கு நம்ம இன்னைக்கே சாம்பிள் சரி காட்டுறதா இருந்துச்சு இல்ல, அதனாலதான் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள நம்ம வீட்டுக்கு போயிட்டு காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் இங்க நான் அவங்கள வர சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தி இதுக்காக கிளைண்ட்டை இப்படி அலைச்சல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பிரீத்தி கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ற மாதிரி போக உடனே கிளைண்ட்டோ அந்த கோவில்ல நடக்கிற எல்லா விஷயத்தாலையும் இம்ப்ரெஸ் ஆனனால சக்தி கிட்ட பரவாயில்ல இந்த கோவிலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க ஒரு வகையில எங்களை கூப்பிட்டது நல்லதா போயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்தியும் பொன்னியை கரெக்டா மாட்டி வேணுன்றதுக்காக சக்தி கிட்ட சக்தி பொன்னி எங்க போயிட்டா அவளை நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே போட்டு வாங்குற மாதிரி பொன்னியை கேட்க உடனே சக்தியோ பொன்னி இப்போ பாட்டு பாடுற இடத்துல இருக்கான்னு சொல்லி சொல்லவே உடனே பிரீத்தியும் அந்த கிளைண்ட் கிட்ட சக்தியோட ஒய்ஃப் தான் பொன்னி, அவங்க ரொம்பவே சூப்பரா பாடுவாங்க, நீங்களும் அவங்களோட பாட்டை கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டை கரெக்டா பொன்னி பாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் தான் பிரீத்தியோட பிளான்ல மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பொன்னியோ பாட்டு பாடுறவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே செஞ்சுட்டு இருக்கும் போது மேடையிலையும் போய் உட்காந்துடுறாங்க. ஆனா பொன்னி இப்போ கொஞ்சம் பேக் சைட்ல தான் உட்காந்துருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த சக்தியோ பேக் ஸ்டேஜ்ல பொன்னி உட்காரத பார்த்துட்டு அவங்களோட சாரியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா பிரீத்தி கிளைண்டோட வந்துட்டு நிக்கவே அப்ப இதை பார்த்த சக்தியோ கிளைண்ட் முன்னாடி இப்போ பொன்னியை நம்மளால எச்சரிக்கை பண்ண கூட முடியாதுன்னு சொல்லிட்டு தகச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா சந்திரசேகரும் பொன்னி பாரத கேட்கறதுக்காக அவங்களோட ஃபேமிலி மொத்தத்தையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்க. ஆனா ஜெயாவோ கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் அங்க வந்து ஏதோ கடமைக்கு நீ நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பொன்னியும் பேக் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க. அப்ப கரெக்டா பொன்னியை மத்தவங்க பார்க்க போகும்போது மத்த நிறைய பாட்டு பாடுறவங்க எல்லாருமே பொன்னிய மறைக்கிற மாதிரி பாட்டு பாடுறதுக்காக உட்காந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு பொன்னியோட ஃபேஸ் தெரியுதே தவிர அவங்க கட்டியிருக்க சாரி தெரியவே இல்லை. அதனால கிளைண்ட்டுமே அந்த சாரியை பார்க்காததுனால ரொம்பவே நார்மலா எல்லாத்தையுமே கேட்டு ரசிச்சிட்டு இருக்க. அப்ப பிரீத்தியோ இந்த சாரியை பார்த்தா தானே இங்க ரொம்ப பெரிய சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு உடனடியா அதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ஆனா பிரீத்தியே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க இருக்கவங்களோ பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு
ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸை பொன்னி தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பொன்னியை தனியா உட்காந்து பாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அங்க வந்த பொன்னியோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கத்தோட இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிக்க அப்போதான் எல்லாருமே பொன்னியோட சாரியை நோட் பண்றாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சக்தியோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக். ஆனா இன்னொரு பக்கமும் அந்த கிளைண்ட்டுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த கிளைண்ட்டுக்கு பிரீத்தி ஏற்கனவே பிளான் போட்டபடியே அந்த சாம்பிள் சாரியோட போட்டோவை அனுப்பிட்டாங்க. அதனால பொன்னி அந்த சாரியோட வந்து நிக்கிறத பார்த்துட்டு அந்த கிளைண்ட்டுமே ரொம்பவே ஷாக்ல அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க. அப்போ இதை நோட் பண்ண பிரீத்தியுமே செம்ம குஷியோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சக்தி தான் செம்ம டென்ஷனோட நடக்கிறத வேடிக்கை பார்க்க. ஆனா பொன்னியோ இது எதுவுமே தெரியாம அங்க ரொம்பவே சூப்பரா பாட்டு பாடி முடிக்க அங்க இருக்கவங்க எல்லாருமே பொன்னியோட பாட்டை ரசிச்சு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க பாடினது ரொம்பவே பிரமாதமா இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பாராட்டெல்லாம் சொல்றாங்க. அதனால பொன்னி ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட பாராட்டெல்லாம் வாங்கினது மட்டும் இல்லாம கீழே இறங்கி வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த சக்தி கிட்டையும் தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி வரும்போது அவங்களோட முகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட பொன்னியும் கொஞ்சம் ஷாக்லயே அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிக்க. அப்போ மத்தவங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே பொண்ணுகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணுகிட்ட, என்ன பொண்ணு நீ எதுக்காக இந்த சாரியை கட்டிட்டு வந்த? காலையிலேயே இது கிளைண்ட்டுக்கு சாம்பிளுக்கு காட்ட வேண்டிய சாரின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தல்ல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இதை கட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொன்னியும் ரொம்பவே புரியாத மாதிரி சக்தியவே பார்த்துட்டு, என்ன சக்தி நீங்க தானே இதை கட்டிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்ல உடனே பொன்னி நீங்க சொல்லல, நீங்க சொன்னதா பிரீத்தி சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே ஷாக்கா பிரீத்தியை பார்க்க. ஆனா பிரீத்தியோ எப்பவும் போலயே அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, நான் எப்போ உங்களை இந்த சாரியை கட்ட சொன்னேன், அது மட்டும் இல்லாம நீங்க காலையில இந்த சாரியை கட்டும் போதே நான் எவ்வளவு கோவப்பட்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே, அப்புறம் எப்படி நான் உங்களை மறுபடியுமே இந்த சாரியை கட்டிட்டு இங்க வர சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாம இங்க இந்த சாரியை சாம்பிள் பார்க்கறதுக்காக கிளைண்ட் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தூரமா நிக்கிற கிளைண்ட் அடையாளம் காட்டுறாங்க. ஏன்னா அந்த கிளைண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்று அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இதை பார்த்த பொண்ணையோ ஒண்ணுமே புரியாம பிரீத்தி கிட்ட, என்ன பிரீத்தி நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்ன வச்சு ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கீங்களா என்ன? நீங்க சொல்லி தானே நான் கட்டினேன், அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க என்கிட்ட சொல்லிட்டு மறந்துருப்பீங்களோ அப்படின்னு சொல்ல உடனே பிரீத்தியோ இதை யாராவது மறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விக்கோவமா பொன்னியை திட்ட. உடனே அங்க இருந்த ஜெயாவுமே இந்த பொன்னி வர வர ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பொன்னிய சத்தம் போறதுக்காக வரது மட்டும் இல்லாம அவங்க மேல அடிக்கிற மாதிரி கையவங்கவும் வராங்க. அப்போ அதை தடுத்த சந்திரசேகரும் கரெக்டா பிரீத்திக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி, ஆமா பிரீத்தி உன்னை பொன்னி கூட சேர்ந்து தானே வர சொன்னோம், அப்படி இருக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா பொன்னி இந்த சாரியை கட்டியிருப்பான்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே, அப்படி தெரிஞ்சிருந்தா நீ எதுக்காக பொன்னிய வீட்டுல இருக்கும் போதே தடுக்கலன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியோ எப்பவும் போலயே அவங்க நினைச்ச நாடகத்தை போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட, நானும் பொன்னியும் தனித்தனியா தான் வந்தோம், அது மட்டும் இல்லாம பொன்னி பாட்டு பாடுறதுக்காக சீக்கிரமாவே கோவிலுக்கு வந்துட்டாங்க, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டா தான் வந்தேன்னு சொல்றாங்க. உடனே பொன்னியும் இல்ல வீட்டுல இருந்து நானும் பிரீத்தியும் ஒன்னாதான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே பிரீத்தியோ கோவிலுக்கு நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து வந்தோமான்னு சொல்லி கேட்க உடனே பொன்னியும் அப்படி இல்ல, நீங்க பாதி வழியில தானே ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்ல உடனே பிரீத்தியோ தப்பு பண்ணா ஒத்துக்கோங்க பொண்ணு, எதுக்காக இப்படி தேவையில்லாம என் மேல பழி போட்டு நீங்க பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட, அப்ப பிரீத்தி இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு பொன்னி அப்பனா பிரீத்தி வேணும்னே பிளான் போட்டு தான் தன்னை மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கண் கலங்க அளவே ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே என்ன தயவு செஞ்சு நம்புங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பிரீத்தி சொல்லிதான் நான் இந்த சாரியை கட்டினேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்களோ பிரீத்தி நினைச்ச மாதிரியே பொன்னியை நம்பவே இல்ல. குறிப்பா ஜெயா பொன்னி மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா சக்தி தான் அழுதுட்டு இருக்க பொன்னியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, பரவாயில்ல பொன்னி நான் உன்னை நம்புறேன், அது மட்டும் இல்லாம கிளைண்ட் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல உடனே ஜெயாவோ கண்டிப்பா கிளைண்ட் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணதான் போறாங்க, அதனால உனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் எல்லாமே இவளால தான் சொல்லிட்டு மறுபடியும் பொன்னியை ரொம்பவே கோபமா திட்டத்துக்காக போக. ஆனா அப்ப கரெக்டா கிளைண்ட் அங்க வந்து எல்லாருக்குமே செமையா ஷாக் கொடுக்குற மாதிரி பொன்னிக்கிட்ட சூப்பரா பண்ணீங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே நார்மலா பேசுறது மட்டும் இல்லாம பிரீத்தி கிட்ட, பரவாயில்லையே பிரீத்தி நீங்க போட்டோல அனுப்பின மாதிரியே சாரி சூப்பரா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க கோவில வச்சுதான் எனக்கு சாம்பிள் சாரியை காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதனாலதான் நான் கோவிலுக்கே வந்திருந்தேன், ஆனா இங்க வந்து வேற மாதிரி பேசினோன்னா ஒருவேளை லேட் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேன், ஆனா பரவாயில்ல ஒரு மாடலை வச்சே எனக்கு இந்த சாரியை ஒரு டெமோவே காட்டிட்டீங்க, கண்டிப்பா இந்த சாரியை நான் வாங்கிக்கிறேன், சொல்ல போனா இந்த சாரியை நான் போட்டோல பார்த்ததை விட இப்பதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த சாரி எனக்கு இன்னுமே 10 to 20 பீசஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சொல்லிட்டு சக்தி கிட்ட, உங்க ஒய்ஃப் நல்லா பாரத மட்டும் இல்ல பார்க்கவும் சூப்பரா ஒரு மாடல் மாதிரி இருக்காங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க சக்தியோ கிளைண்ட் ஒரு பக்கம் அவங்களோட சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைஞ்சாலும், இன்னொரு பக்கமும் பிரீத்தி பண்ண எல்லா கோல்மாலும் சக்திக்கு புரிய ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க பிரீத்தி கிட்ட, அப்பனா நீ இந்த சாரியை ஏற்கனவே போட்டோ எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டேன், நான் கூட சரி இந்த சாரியை பொண்ணு கட்டியிருக்காளேன்னு சொல்லிட்டு இந்த சாரி கிளைண்ட்டுக்கு தெரியாதுன்னு நான் வேற ஏதாவது
பிளான் போட்டு மாத்திக்கலாம்னு யோசிச்சா நீ ஏற்கனவே இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த சாரியை ஆல்ரெடி போட்டோ எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பியிருக்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டுக்கு போயிட்டுலாம் நீ இந்த சாரியை கிளைண்ட்டுக்கு காட்டுறேன்னு சொல்லல, இந்த கோவில வச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்க. அப்பனா இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. பொன்னி சொன்ன மாதிரியே வீட்டுல வச்சு பொண்ணுகிட்ட நான் கொடுத்ததா சொல்லி நீ தான் இந்த சாரியை பொண்ணுக்கு கொடுத்து கட்ட வச்சுட்டு இங்க கிளைண்ட்டையுமே வர சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம இங்க எதுவுமே தெரியாத மாதிரி எங்க கிட்ட போய் சொல்லி நாடகமும் ஆடி இருக்க. சொல்லு, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பிரீத்தியும் அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம ஆடி போய் நின்னுட்டு இருக்க. அப்போ சக்தியோ நீ இவ்வளவு அமைதியாவும் பயத்தோடய நிக்கிறத பார்த்தாவே தெரியுது இதுதான் உண்மைன்னு. நீ எதுக்காக இதை பண்ணன்னு மட்டும் சொல்லு, இல்லனா எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி மேல செம்ம ஆத்திரத்துல அவங்க கிட்ட கத்த. ஆனா பிரீத்தியோ ஆடி போய் நின்னுட்டு இருக்கா. சந்திரசேகரோ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிரீத்தி மேல இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே இந்த பிரீத்தி பொன்னிக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிருக்கா. ஏன்னா காலையிலேயே பொன்னி இந்த சாரியை கட்டிட்டு வந்தப்போ வீட்டு முன்னாடி இவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு இவ பார்த்தால, அதனாலதான் மறுபடியுமே பொன்னியே இந்த சாரியை வச்சு எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் அவ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கா. அப்படி இல்லைன்னா வேற எதுக்காக அவ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பக்கத்துல ரொம்பவே ஷாக்கா நின்றுட்டு இருக்க ஜெயக்கட்ட இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு? நீ எப்ப பார்த்தாலும் அந்த பிரீத்திக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா அந்த பிரீத்தி எப்படிப்பட்டவளா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நம்மளோட மருமக பொன்னியவே நீ மதிக்காம இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவங்க கிட்ட சொல்ல. ஆனா ஜெயாவோ இன்னுமே ரொம்பவே ஷாக்லையும் கோவத்திலையும் பிரீத்தி கிட்ட பிரீத்தி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பனா இது எல்லாத்தையுமே நீ பிளான் போட்டு தான் செஞ்சியா? இது எல்லாமே பொன்னியை நீ பழிவாங்கிறதுக்காக தான் செஞ்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்துல கேட்க. ஆனா இதை கேட்ட பிரீத்தியோ ஜெயாவோட கோபத்தையும் குடும்பத்துல இருக்கவங்களோட அந்த கோபமான பார்வையுமே பார்த்துட்டு பயந்து போனது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம தகச்சு போய் நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா ரொம்பவே வில்லத்தனமா பொன்னியை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைச்சு பிளான் போட்ட பிரீத்தியோட மொத்த பிளானும் சொதப்பனது மட்டும் இல்லாம இப்போ எல்லார் முன்னாடியுமே பிரீத்தியோட உண்மையான நேரம் வெளியே வந்தது மட்டும் இல்லாம அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான நோக்கமும் தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? ஜெயாவும் வீட்டுல இருக்கவங்களுக்கு சேர்ந்து பிரீத்தி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அப்படி இல்லைன்னா பிரீத்தி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவாங்களா? அடுத்து பொன்னிக்கு ஆனா நல்லாவே தெரிஞ்சிருச்சு பிரீத்தி நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்கன்ற விஷயம். அப்பனா இதுக்கப்புறமா பொன்னி கண்டிப்பா பிரீத்தியை நம்ப போறதில்ல. அடுத்து பிரீத்தி பண்ண தப்புக்காக வீட்டுல இருக்கவங்களும் பொன்னியும் சக்தியும் பிரீத்திக்கு என்னதான் தண்டனை கொடுக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம பிரீத்தி அதுல இருந்து எப்படிதான் தப்பிச்சு வெளியே வர போறாங்க? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.